இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது மின்சார கடத்தலில் ஏற்படக்கூடிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்பை தவிர்க்கலாம். நம்ம வீட்டில் எனி டைம் பவர் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதோட லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், ஹைப்ரிடுக்கு ஒரு பேட்ரி, இதெல்லாம் நீங்கள் போடும்போது நைட்டும் பகலும் நம்ம வீட்டில் சோலார் பவர் தயாராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா சப்போஸ் எனக்கு பேட்ரி வாங்குறதுக்கு ரூ. 1,00,000 1,25,000 வருது சார் ஒரு பேட்ரி, அது இப்போதைக்கு என்னால் முதலீடு செய்ய முடியாது அப்படின்னா ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் மட்டும் போட்டுருங்க. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் மட்டும் போட்டுட்டு சோலார் பேனல் போட்டுக்கிட்டு ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து நம்ம திரும்ப பணம் கிடைக்கும்போது லித்தியம் பேட்டரி போட்டுக்கலாம். அப்போது லித்தியம் பேட்டரி போட்டுட்டு ஹைப்ரிட் ஆன் கிரிட் போட்டிங்கன்னா ஒரு முழுமையான சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருது. இதன் மூலிமா நம்ம வீட்டில் எனி டைம் சோலார் பவர் இருக்கும். இப்போ பகல் நேரத்தில் இதே ஆன் கிரிட் சிஸ்டம் 3 கிலோவாட் இங்கே போட்டிருக்கோம். அன்றைக்கி மெயின்டெனன்ஸ்க்காக டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட்டும் இருக்காது, சோலார் பவரும் உற்பத்தி ஆகக்கூடாதுங்கிறது தான் உள்ள ஆன்டி ஐலாண்டிங் டிவைஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். எப்போ இபி கரண்ட்டு கட் ஆகுதோ உடனே இந்த ஆன் கிரிட் சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதை நிப்பாட்டிடும். திரும்ப நீங்கள் பவர் வரும்போது தான் ஆன் ஆகும்.